உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாதத்தை பொறுத்தவரையிலும் 2 அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஒன்று குரு பயிற்சி. திருக்கணிதம், வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதே போல் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் ராகு பகவான் பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள். அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது. அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். ஏறக்குறைய ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்ச கதியிலே கடகராசியில் அமைகிறார். இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். மீனராசியில் 12 காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அப்போது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கிரன், மேஷத்தில் புதன் பகவான். அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கிரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும், அதே சமயத்தில் பல தொழில் மல்டி பிஸ்னஸ், ஒரே நபர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துப்பாங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. குறிப்பாக குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும், மனசு நோகாமல் கொண்டு போகணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி சுக்கிரன் சேர்க்கை. பொதுவாக இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது. அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம் சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார். திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களில் செஞ்சீங்கனாக்கா அது பலன் கொடுக்காது. செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க, இல்லை ஒரு வாழைமுறை கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம், அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது. அப்போ பல விஷயங்களை நாம் உள்ள ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம். வாருங்கள் ராசி அன்பர்களே, உங்களுக்கான மே மாத ராசி பலன் என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, மே மாதம், இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதே சமயத்தில் 4, 10ஆக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள், விருச்சிக ராசிக்கு மையப்புள்ளியில் போய் ராகுவும் கேதுவும் உட்கார்ந்துருக்கு. பொதுவாக ராகு கேதுவுடைய அச்சு பகுதி அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் ஒன்று உண்டு, அதை நம்ம சொல்வது உண்டு. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, ராகு கேதுவுடைய மையப்புள்ளியில் அமைந்திருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களே, எதையும் எச்சரிக்கையாக கவனமாக செய்ய வேண்டும். உங்களுடைய பொருளை
நீங்கள் காசு கொடுத்து வாங்கி வச்சுருப்பீங்க. ஒரு இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆரம்பித்த தொழிலாக இருக்கலாம். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பணம் அதில் இருக்கும், உங்கள்கிட்ட உண்மை இருக்கும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை கூட ஏதேனும் தவறுகள் நடந்திருக்கலாம், அபகரிக்க நினைச்சிருக்கலாம், உங்கள் கையை விட்டு அந்த சொத்து போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை அந்த நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், உங்களுடைய உரிமைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். என் பையன் சொல்ல பேச்சு கேட்க மாட்டான், வெளியில் போகிறான், இல்லை என்னுடைய மனைவி, அப்போ இல்லை என்னுடைய கணவன். அப்போ விருச்சக ராசி என்பர்களே, ராகு கேதுவுடைய மைய புள்ளியில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த ராகு கேதுடைய மையப்புள்ளியில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்பது எனக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். அப்போ கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே, எதிலும் கவனம் தேவை. ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு நடத்த வேண்டிய ஒரு கால சூழ்நிலை. உண்மையா இல்லையா? நீங்கள் அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்லலாம். நான் சொல்கிறேன், உண்மையா இல்லையா? ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு, ஆனால் வீட்லையாவது ஒரு வாக்குவாதம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. பேசினாதாங்க அதுக்கு திமிர் அடங்கும். இல்லைன்னா நம்ம பேசாமல் விட்டுட்டோம்னா அது அவ்வளோதாங்க, இன்னும் திமிர் அதிகமாகிடுங்க. அது கூடியாவது சண்டை போடுவீங்க. அப்போது சாதாரண மனிதனாக இருந்தாலும், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், வீட்டை பிரச்சனையாக இருக்கலாம், எழுத்து வீடு பிரச்சனையாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், வைப்பு தோஷங்களாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கலாம், உடல் உபாதைகளாக இருக்கலாம், உடல்நிலை பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், மெயினாக உரிமை பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், அல்லது சொத்து பத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதேனும் வம்பு வழக்குகள். ஒரு எதிரி இருந்து உங்களுக்கு நிலையாக அங்கு போராடுவார்கள். ஒரு எதிரி இருந்து அந்த இடத்துல நிலையாக போராடுவார்கள். அப்போ எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் சற்று கவனமாக கையாள வேண்டும், மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். விருச்சக ராசி நேயர்களே, குரு பகவான் 8ல் மறைஞ்சிருக்காரு. ராகு கேதுடைய மைய புள்ளியில் நீங்கள் இருக்கிறீங்க. பாம்பு காலை சுத்தின கதையா அந்த எதிரி உங்களை காலை சுத்தின்னு இருப்பான், ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு இருப்பான், இருக்க அணைச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ இதெல்லாம் வழி வழியாக வரக்கூடிய கர்மாக்கள். இவ்வளோ நாள் நல்லா இருந்ததே சாமி, அப்போ மட்டும் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தோம், ஏன் இது இப்போ திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு? இதுதான் விருச்சக ராசி அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இத்தனை நாள் நல்லா தானே சாமி இருந்தது, சனி பெயர்ச்சி முடிஞ்சு இப்போ குரு இருக்கிறவரில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, குரு இப்போ மாற போகும்போது தானே திடீர்னு இந்த கேஸ் வருது, திடீர்னு இந்த வம்பு வழக்கு வருது, திடீர்னு இந்த பிரச்சனை வருது, திடீர்னு இவன் காசு கேட்குறான், திடீர்னு இவன் வந்து மிரட்டுறான், திடீர்னு நான் போய் மாட்டிக்கிறேன். நிறைய அரசு அதிகாரிகள், நிறைய அரசு அதிகாரிகள், ஏன் காவல்துறை அதிகாரிகளே கூட நிறைய போய் பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. விருச்சக ராசி அன்பர்களே, நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், அப்பெல்லாம் விருச்சக ராசி நேயர்களை எதிலும் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக செய்தொழிலில் அல்லது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் மிகுந்த எச்சரிக்கை கவனம் தேவை. விருச்சக ராசி அன்பர்களே, குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களில், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம்,
பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், மால் சென்டராக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சின்னத்திரையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஆன்மீக சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேருந்து, விவசாயத்திலிருந்து, விவசாய பெருமக்களிலிருந்து, அடிப்படையாக செய்யக்கூடிய சின்ன சின்ன சிறு வியாபாரிகளிலிருந்து, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும், அது எந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வம்பு வழக்குகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள்ல மிகுந்த காலம்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. மனக்குழப்பமாக இருக்கும். எதனால இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அப்போ ஒரு விஷயம் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். அப்போ விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் குரு 8ல் மறைந்திருப்பது, 4-10 ராகு கேது இருப்பது, 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது, இதெல்லாம் எங்கே போனாலும் வாக்குவாதம், வம்பு வழக்கு, ஆரோக்கிய குறைவு, செய்வினை கோளாறு, எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி அமையுது. அப்போ எங்களுக்கு இதுன்னு ஒரு நல்லது சொல்லுங்கள் சாமி. என் கம்பெனி இப்படி இருக்குது, கம்பெனி நல்லா இருக்கணும், என் ஃபேக்ட்ரி இப்படி இருக்குது சாமி. ஃபேக்ட்ரியில் ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 3000 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 250 பேர் வேலை செய்கிறாங்க. அல்லது எங்கள் கம்பெனி கொஞ்சம் பெருசுங்க சாமி, நாங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் வேலை செய்வோம், டோட்டலாக ஒரு நாளைக்கு ஒரு 2.5 டன்னு அது மாதிரிலாம் ப்ரொடக்ஷன் செய்வோம், ஒரு 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுவோம், அல்லது ஒரு 200 கோடி 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணுவோம். அப்போ எங்கள் கம்பெனிக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சாமி. அல்லது நான் வேலை செய்கிறேன், எனக்கு வேலைக்கு ஒரு சொல்யூஷன் செய்யுங்க சாமி. நாங்கள் குடும்பம் பண்ணுறோம் சாமி, குடும்பத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். குடும்பத்தில் நிம்மதி வேணும், ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. அப்போ உடம்பு சரியில்லாமல் எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுங்க சாமி. குடும்ப பிரச்சனை வருது, மனக்கசப்பு வருது, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனசில் பயம். அப்போ இதெல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சாமி. இங்கே கம்பெனியாக இருந்தாலும், ஃபேக்ட்ரியாக இருந்தாலும், தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும், கடைகளாக இருந்தாலும், ஸ்கூல் காலேஜஸாக இருந்தாலும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும், ஆஃபீஸாக இருந்தாலும், ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுடைய தொழில் நிறுவனங்களில் அல்லது வீடாக இருந்தால் வீட்டில் நிச்சயமாக ஒரு நவகிரக சாந்தி அல்லது நவகிரக பிராயச்சித்த ஹோமம் செய்து கொள்வது சிறப்பு. ஏதேனும் ஒரு யாக வேள்வி அந்த புகை பட்டுதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைரஸ், பேடு திங்ஸ் எல்லாமே அந்த புகையில் அடிபட்டு போகும். யாக வேள்வி செய்கின்ற பொழுது அந்த நெருப்பில் பெரும் ஜோதியில் எல்லா விதமான தீய சக்திகளும் அங்கே அழிக்கப்படும். அப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே உங்களுக்கு கிடைக்கும். எத்தனையோ நம்ம தொழில் நிறுவனங்களுக்கு வெளியூர்கள், வெளிநாடுகள் கூட சென்று கூட நம்ம நிறைய கருப்புசாமி, இங்கே சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருப்புசாமி பிரதிஷ்டை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு கருப்புசாமி, ஒரு ஐயனார். அப்போது அதுபோல் தொழில் நிறுவனங்களாக, கடைகளாக இருக்குமே. ஆனால் ஒரு யாக வேள்விகள் செய்தோம். ஆனால் என்னைக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் செய்யக்கூடிய நாள், அந்த யாகத்தால் கிடைக்கக்கூடிய பலன் உங்களை சேரக்கூடிய தகுதியுடைய நாளாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன யோகம் இருக்கணும், என்ன கரணம் இருக்கணும், அது தாராபலன் இருக்கணும், இது போன்ற கிரக அமைப்புகள். அப்போ இது எல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் ஒளிந்திருக்கும். அப்போது விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் நடக்காத பல விஷயங்களை கூட நடத்தி காட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுங்கள். வெற்றி உங்களுடையதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இதையெல்லாம், இந்த ரகசியங்கள் எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு,
மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.